ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எல்லாருக்கும் 76வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி அதுக்கு மரியாதை செலுத்துகிற மாதிரி நான் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் அதுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம தேசிய கொடி கலரில் 3 கலர்லேயுமே நான் வந்து கிளாத்து கட் பண்ணி 3 இன்ச்சு அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு கலருக்கு தகுந்த மாதிரி நான் வந்து லேஸ் கட் பண்ணி அதை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்புங்கிறதுனால லேஸ் வந்து நான் வந்து அந்த 3 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணி 4 இதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஃபோல்டு பண்ணி கட் பண்ணலை. ஏன் அப்படின்னா, கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். அதை ரெடி பண்ணிவிட்டு எல்லா கிளாத்துலையுமே ரெடி பண்ணிவிட்டு, இப்போ நம்ம அந்த க்ரீன் கலரை இது மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி அதையும் 2ஆக ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா சென்டரில் ஒரு கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு ரோப் வச்சு நம்ம உள்ளே வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி 3 கலரை எடுத்துக்கோங்க. 3 கலர் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கலர் வந்து மாறி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 3 கலரையும் இது மாதிரி 1 பை 1ஆக வச்சுக்கோங்க. 1 பை 1ஆக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலரில் நம்ம வந்து ரோப்பை வந்து நல்ல பக்கமாக செட் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலரு, லாஸ்ட்டில் வந்து க்ரீன் கலர். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து தப்பாக தைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போ வந்து க்ரீன் கலரை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டரில் அந்த ரோப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் மார்க் பண்ண மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு, அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இருந்து அப்படியே கிராஸாக தைச்சிக்கிட்டே வரணும். அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து ரிட்டன் வந்து இந்த பக்கம் நம்ம வந்து கிராஸாக தைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி அந்த க்ரீன் கலர் கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் 2ஆக ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேயுமே நம்ம அதே மாதிரி கிராஸாக தைச்சி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் வந்து ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும், நீட்டாக. இப்போ தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த ரோப்பை வந்து லைட்டாக வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேண்டிய ஒரு ஃப்ளார் டிசைன் வந்து அழகாக கிடச்சிருச்சு பாருங்கள். அதனால் நான் வந்து இந்த லேஸ் வச்சு அடித்தது பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒயிட் கலர் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 கலருக்கு உள்ள கேப் வந்து நீங்கள் ஒரு இன்ச் 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப நெருக்கமாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கூட நீங்கள் தைச்சிக்கலாம். தேசிய கொடி கலரில் 3 கலர்லேயுமே நம்ம வந்து என்ன மைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலுமே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு காவி கலரில் அந்த கலர் வந்து ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாத்தையுமே குறிக்கும். நெக்ஸ்ட்டு உள்ள ஒயிட் வந்து அமைதி, ஒற்றுமை, இந்த அர்த்தத்தில் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் அமையுது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்து க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா செழிப்போடு இருக்கிற மாதிரி, செழிப்பாக இருக்கிறது, இன்னொன்று பசுமையாக இருக்கிறது தான் இந்த கலருக்குரிய அர்த்தம். எல்லாத்துக்குமே தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி தேசிய கொடியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா, நீளத்தை பார்த்திங்கன்னா 3:2 அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து அந்த தேசிய கொடியோட நீளம் இருக்கும். அதே மாதிரி சென்டரில் வந்து 24 லைன், அதனால் அசோக சக்கரம் அதில் உள்ள லைன் பார்த்திங்கன்னா 24. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் வந்து அதாவது ஞாபகப்படுத்துகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ அந்த 3 கலருமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக அடுக்கடுக்காக ஒரு லேயராக நம்ம தேசிய கொடி கலரில் ரெடி பண்ணிட்டோம். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் சொல்கிறேன், என்னோடய சார்பாக, என்னோடய குடும்பத்தினர் சார்பாக எல்லாருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். நம்ம நாட்டை காப்பாற்றுற இராணுவ வீரர் அத்தனை பேர்த்துக்குமே என்னோடய பெஸ்ட்டு விஷஸ் சொல்லிக்கிறேன் நான். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.